Welcome to the new session for industrial engineering. We are having technical champion Sabarina along with us. I will share the screen. See. Okay. So நம்ம இன்னைக்கு பார்க்க போற ஏஐ வந்து டீப் சீக்ல தான் அப்லோட் பண்ணியிருக்கேன். ஒவ்வொரு கொஸ்டினா வந்து ஸோ வாட் இஸ் பிரேக் ஈவன் அனாலிசிஸ் இங்கே தான் ஆரம்பிக்குது. ஸோ பிரேக் ஈவன் அனாலிசிஸ் நோ ப்ராஃபிட் நோ லாஸ். சரியா? அங்க வந்து ரெண்டு விஷயம் ஞாபகம் வச்சுக்கணும். ஒன்னு நோ ப்ராஃபிட் நோ லாஸ். அதுக்கப்புறம் என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா டோட்டல் ரெவன்யூ ஈக்குவல் டோட்டல் காஸ்ட். டோட்டல் ரெவன்யூ ஈக்குவல் டு டோட்டல் காஸ்ட். டோட்டல் காஸ்ட்டுக்கு ஒரு சூப்பரான ஃபார்முலா இருக்கு. பிக்ஸ்டு காஸ்ட் பிளஸ் வேரியபிள் காஸ்ட் பெர் யூனிட் இன்டு குவான்டிட்டி. அடுத்து டோட்டல் ரெவன்யூக்கு ஒரு ஃபார்முலா இருக்கு. செல்லிங் பிரைஸ் பெர் யூனிட் இன்டு குவான்டிட்டி. இப்ப பிரேக் ஈவன் பாயிண்ட் என்ன சொல்றாங்க, ரெண்டு ஈக்குவேட் பண்றாங்க. ஈக்குவேட் பண்ணா பிரேக் ஈவன் பாயிண்ட் ஈக்குவல் டு எஃப் டிவைட் பை எஸ் மைனஸ் வி. இப்ப இந்த எஸ் மைனஸ் பி வந்து வேற ஒரு டேர்ம் வச்சிருக்கோம், கான்ட்ரிபியூஷன் மார்ஜின் பெர் யூனிட். இந்த ஃபார்முலா மட்டும்தான் ஒரே ஃபார்முலா. கண்டிப்பா எந்த காம்படிட்டிவ் எக்ஸாம் போனா ஒரு மார்க் உனக்கு தந்துடும். ஒரு ஃபார்முலா படிச்சா ஒரு மார்க் வாங்கிக்கலாமா? ஓகே சார். எஸ் சார். அப்ப இந்த ஃபார்முலா பயன்படுத்தி இது பண்ணணும். இப்போ கொஸ்டின் 5 பேஜ் 2ல இருக்கான். கொஸ்டின் 5 பிக்ஸ்டு காஸ்ட் வந்து நோட் பண்ணிங்க. கொஸ்டின் 5 பேஜ் 2. எஸ் சார். ஸோ என்ன பண்ணுது அப்படின்னா அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிக்ஸ்டு காஸ்ட் வந்து 6000 ரூபா. சரியா? வேரியபிள் காஸ்ட் எப்பவுமே பெர் யூனிட் தான் சொல்லுவாங்க. வேரியபிள் காஸ்ட் பெர் யூனிட் வந்து 10 ரூபா. செல்லிங் பிரைஸ் பெர் யூனிட் வந்து 12 ரூபா. ஓகே சார். அப்ப கான்ட்ரிபியூஷன் மார்ஜின் எவ்வளவு பெர் யூனிட்? 6000 பை செல்லிங் பிரைஸ் மைனஸ் வேரியபிள் பிரைஸ்னு போட்டா டிஃபரன்ஸ் மைனஸ் பண்ணிட்டு டிவைட் பண்ணும் சார். ஆமா, செல்லிங் பிரைஸ்ல இருந்து அது போட்டா நான் கேட்கறது என்னன்னா அதெல்லாம் கேட்கல. நான் உங்களுக்கு இந்த கேள்வி வந்து அப்படியே கொஞ்சம் ட்விஸ்ட் பண்ணி வைக்கிறேன். வாட் இஸ் த கான்ட்ரிபியூஷன் மார்ஜின் பெர் யூனிட் ஃபார் திஸ் 2 சார். அவ்வளவுதான். தட்ஸ் ஆல். பிரேக் இன் வால்யூம் கண்டுபிடிச்சிட்டீங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து ரெண்டு ப்ராசஸ். சரியா? ரெண்டு ப்ராசஸ் கொடுத்துருக்காங்க. பிக்ஸ்டு காஸ்ட் ஃபர்ஸ்ட் ப்ராசஸ் 40000 ரூபா. செகண்ட் வேரியபிள் காஸ்ட் 9 பெர் யூனிட். செகண்ட் ப்ராசஸ் வந்து 16000 ரூபா, 24 பெர் யூனிட்.
ரெண்டோட டோட்டல் காஸ்டும் ஈக்குவலா இருக்கு. ரெண்டோட டோட்டல் காஸ்டும் ஈக்குவலா இருக்கு. அப்ப எந்த குவான்டிட்டியில ஈக்குவலா இருக்குன்னு கேக்குறாங்க. புரிஞ்சுதா? கேள்வி புரிஞ்சுதா? சார் என்ன சொல்லுங்க, கேள்வி விவரிங்க பாப்போம். சார் ரெண்டு ப்ராசஸ் எக்ஸ் ஒய்யோட டோட்டல் காஸ்ட் வந்து ஈக்குவலா இருக்கு சார். நம்ம குவான்டிட்டி கண்டுபிடிக்கணும்னு சொல்லி டு ஃபைண்ட் குவான்டிட்டின்னு கொடுத்துருக்காங்க சார். ஃபிக்ஸ்டு காஸ்ட்டும் வேரியபிள் காஸ்ட்டும் எந்த குவான்டிட்டியில டோட்டல் காஸ்ட் ஈக்குவலா இருக்கும், அதான் கேள்வி. எஸ் சார், ஈக்குவேட் பண்ற மாதிரி. ஆமா. ரெண்டு ப்ராசஸ் இருக்கு. ரெண்டு ப்ராசஸ் வந்து நமக்கு என்ன பண்றானுங்கன்னு பாத்தீங்கன்னா பிக்ஸ்டு காஸ்ட் வேரியபிள் காஸ்ட் கொடுத்துட்டானுங்க. ஓகே, எஸ் சார். இங்க புக் கூட எடுத்துக்கலாம். புக்ல Yes, வந்து பேஜ் 2 to 3 கொஸ்டின் நம்பர் 11 சிஸ்டம்ல விசிபிள் பத்தல அப்படின்னா புக்கை வச்சு கையில் வச்சுங்க. ஓகே சார். ஸோ 40,000 plus 9x equal to 16,000 plus 24x கிடைச்சிடும். சரியா? Sir. 1600 யூனிட்ல ரெண்டு டோட்டல் காஸ்டும் ஈக்குவலா இருக்கும். Yes, sir. ஓகே, Okay. Okay, sir. அடுத்த கொஸ்டின் போயிடலாம். அடுத்தது கொஸ்டின் 15 பேஜ் நம்பர் 3ல பிக்ஸ்டு காஸ்ட் 5000, Yes, sir. வேரியபிள் காஸ்ட் பெர் யூனிட் 20 ரூபா, Yes, sir. செல்லிங் பிரைஸ் 30 ரூபா. ஸோ கான்ட்ரிபியூஷன் மார்ஜின் 10 ரூபா வரும் பெர் யூனிட். 5000 பை 10 போட்டா 500, 500, sir. ஸோ சேம் தான், ஒரே ஃபார்முலா சுத்திட்டு வரும். கொஸ்டின் நம்பர் 21 பிக்ஸ்டு காஸ்ட் Yes, sir. 3 மடங்கு அதிகப்படுத்துறாங்களாம். பிரேக் ஈவன் பாயிண்ட் என்ன ஆகுன்றான். சரியா? பிக்ஸ்டு காஸ்ட் வந்து 3 மடங்கு அதிகப்படுத்துறாங்களாம். பிரேக் ஈவன் பாயிண்ட் என்னன்னு கேக்குறாங்க. Thrice, sir. Thrice the original value, sir. ஏன்னா பிரேக் ஈவன் பாயிண்ட் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு பிரேக் ஈவன் குவான்டிட்டி டைரக்ட்லி பிக்ஸ்டு காஸ்ட். இந்த இது நோட் பண்ணி. Fixed cost. Yes, sir. Yes, sir. அப்புறம் ப்ராஃபிட் கால்குலேஷன் 80% கெப்பாசிட்டி. ஸோ ஃபிக்ஸ்டு காஸ்ட் 60,000 ரூபா, வேரியபிள் காஸ்ட் 210, இது வந்து 320, கெப்பாசிட்டி 1600 யூனிட்ஸ் பெர் மந்த், ப்ரொடக்ஷன் 80%. இங்க வந்து எஃபிஷியன்சி ஒன்று கொடுத்துட்டாங்க. ப்ரொடக்ஷன் கெப்பாசிட்டி, ஆக்சுவல் கெப்பாசிட்டி, ஐடியல் கெப்பாசிட்டி கொடுத்தாங்க. நம்ம ஆக்சுவல் கெப்பாசிட்டி கண்டுபிடிக்கணும். ஆக்சுவல் கெப்பாசிட்டி வந்து என்ன பண்ணும், இன்ட்டு பர்சன்டேஜ் போட்டா ஆக்சுவல் கெப்பாசிட்டி இருக்கணும். 1600 தயாரிக்கிறாங்களாம், ஆனா 80% தான் ஓகே. அப்ப 80% போட்டோம்னா 1280 யூனிட்ஸ். புரியுதா? புரியல? ஒரு கம்பெனி இருக்கு, கம்பெனியோட கெப்பாசிட்டி 1500, மிஷினோட கெப்பாசிட்டி 1500. சரியா? ஆனா ஒர்க்கர் வந்து 80% தான் உழைப்பாங்க. அப்ப 1600 அவங்க தயாரிக்க முடியாது. எவ்வளவு தயாரிக்கலாம்? 1280, sir. 280. கரெக்டா? 1280 தானே? சோ அதை வந்து சப்ஸ்டிட் பண்றாங்க டோட்டல் காஸ்ட் கண்டுபிடிக்க. டோட்டல் காஸ்ட் வந்து கண்டுபிடிக்கிறா, டோட்டல் ரெவன்யூ கண்டுபிடிக்கிறானுங்க. Okay, sir. சரியா? என்ன கண்டுபிடிச்சிருக்காங்க? Yes, sir. டோட்டல் காஸ்ட், Total cost, total revenue. டோட்டல் ரெவன்யூ, Total revenue, sir. ப்ராஃபிட் அத மைனஸ் பண்ணி ப்ராஃபிட் கண்டுபிடிச்சிருக்காங்க. அதான் ப்ராஃபிட் ஈக்குவல் என்ன ஃபார்முலா? டோட்டல் காஸ்ட் மைனஸ் டோட்டல் ரெவென்யூ. காஸ்ட் கம்மியா இருக்கு. டோட்டல் ரெவென்யூ மைனஸ் டோட்டல் காஸ்ட், சார். ஆமா. எப்பவுமே ரெவென்யூனா வருமானம்னு அர்த்தம். வருமானம் அதிகமான லாபம். லாஸ்னா என்ன வரும் ஃபார்முலா? லாஸ்னா வருமானம் கம்மியா இருக்கும். டோட்டல் காஸ்ட் மைனஸ் டோட்டல் ரெவென்யூ. எஸ் சார். புரிஞ்சுதா? எஸ் சார். யார் அதிகமா இருப்பான்? ப்ராஃபிட்ல வந்து டோட்டல் ரெவென்யூ அதிகமா இருக்கும் சார். லாஸ்ட்ல டோட்டல் காஸ்ட் அதிகமா இருக்கும் சார். அவ்வளவுதான். சூப்பர். அடுத்தது
ஸோ செட்டப் டைம் கொடுத்துட்டாங்க, மெஷினிங் டைம் கொடுத்துட்டாங்க, ரேட் கொடுத்துட்டாங்க. ஒன்று ஸ்டாண்டர்ட் மிஷின், இன்னொன்று இது டோட்டல் டைம் கண்டுபிடிக்கும் போது மினிட்ஸில் கொடுத்தனால அவரா மாற்றதுக்காக டிவைட் பை 60. அதே ஃபிக்ஸ்டு காஸ்ட் ப்ளஸ் டோட்டல் காஸ்ட் தான். ஃபிக்ஸ்டு காஸ்ட் போல செட்டப் டைமில் கிடைக்கிறது ஃபிக்ஸ்டு காஸ்ட். செட்டப் டைம் வந்து டோட்டல் டைம் ஈக்குவல் டு செட்டப் டைம் ப்ளஸ் மெஷினிங் டைம். சரியா? புரியுதா? ஓகே சார். இங்க டைம்ல கொடுத்துருக்காங்க. எஸ் சார். செட்டப் டைம் வந்து ஃபிக்ஸ்ட் டைம், மெஷினிங் டைம் வந்து வேரியபிள் டைம். ஓகே சார். டோட்டல் டைம் கண்டுபிடிச்சிட்டு இன்ட்டு காஸ்டால பெருக்குனா நமக்கு கிடைக்கும். இது ஸ்டாண்டர்ட் மிஷினுக்கு. சிமிலர்லி ஆட்டோமேட்டிக் மிஷினுக்கு ரெண்டும் ஈக்குவேட் பண்ணா நமக்கு இசட் கிடைக்கும். நம்ம டோட்டல் காஸ்ட் ஈக்குவேட் பண்ணுவோம்ல ரெண்டு ப்ராசஸ்க்கு. இங்க அது வந்து ரெண்டு மெஷின் கொடுத்துட்டாங்க. எஸ் சார். சேம் பேட்டர்ன் தான். இது கொஸ்டின் நம்பர் 24, பேஜ் நம்பர் 5. இது நோட் பண்ணீங்க. எஸ் சார். ஏன்னா இந்த கொஸ்டின்லாம் வந்து இதெல்லாம் இப்படிதான் ஒருங்கிணைச்சு பார்க்கணும் அப்படின்னு தெரியணும். இப்போ நீங்க கொஸ்டினை உங்களை செலக்ட் பண்ண சொன்னல, உங்களுக்கு பதிலாக யாரு ஹெல்ப் பண்றா? ஏஐ ஹெல்ப் பண்ணுங்க. ஏஐ ஹெல்ப் பண்ணுது. அதுதான் இப்போ நமக்கு ஹெல்ப் பண்ண ஏஐ இருக்காங்க. ஆனா எப்படி கத்துக்கணுன்றதுக்கு 2 நாள் 3 நாள் ஆகும். எக்ஸ்ப்ளோர் பண்ணி கத்துக்கிட்டு இது பண்ணணும். ஆனா இது இப்படிதான் இது பண்ணணுன்றது தெரிஞ்சுக்கிறதுக்கு இவ்வளவு நாள் ஆயிடுச்சு. அடுத்து கொஸ்டின் 28. ஒன்று மேனுவல் ப்ராசஸ், இந்த மெஷின். மேனுவல்னா 100 per meter cube, 100 into x போட்டா கிடைச்சிரும். மெஷின்னா ஃபிக்ஸ்டு காஸ்ட் ப்ளஸ் வேரியபிள் காஸ்ட் ரெண்டு ஈக்குவேட் பண்றாங்க. ஓகே சார். மேனுவல்னா என்ன பண்றாங்க? மேனுவல் காஸ்ட் வந்து மெஷின் காஸ்டோட ஈக்குவேட் பண்றாங்க சார். ஆமா, மெஷின்ல ஃபிக்ஸ்டு பிளஸ் வேரியபிள் கண்டு. மேனுவல்னா 100 into x அப்படியே பண்ணிக்கிட்டாங்க பாருங்க. ஓகேவா? ஓகே சார். 100 into x வந்து அப்படியே பெருக்கிட்டாங்க. அதான் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். ஸோ கீ கான்செப்ட் வந்து இதுல இருந்து கீ கான்செப்ட் என்னெல்லாம் கத்துக்கிட்டீங்க? பிரேக்கிங் ஈவன் அனாலிசிஸ்ல வந்து நோ ப்ராஃபிட் நோ லாஸ் பாயிண்ட் இருக்குன்னு கொடுத்துருக்காங்க சார். பிரேக் ஈவன் பாயிண்ட்ன்றது நோ ப்ராஃபிட் நோ லாஸ் பாயிண்ட். எஸ் சார். டோட்டல் காஸ்ட். டோட்டல் காஸ்ட் வந்து ஃபிக்ஸ்டு பிளஸ் வேரியபிள் காஸ்ட் சார். அவ்வளவுதான். ப்ராஃபிட், கண்டிஷன் ஃபார் ப்ராஃபிட். டோட்டல் ரெவன்யூ இஸ் கிரேட்டர் தேன் டோட்டல் காஸ்ட் சார். கண்டிஷன் ஃபார் லாஸ். ஓகே சார். டோட்டல் காஸ்ட் இஸ் கிரேட்டர் தேன் டோட்டல் ரெவன்யூ சார். அவ்வளவுதான். ஃபிக்ஸ்டு காஸ்ட் இதெல்லாம் வரும். எக்யூப்மெண்ட் பிளான்ட் மெயின்டெனன்ஸ் கொடுத்துருக்காங்க சார். ஒரு பொருள் வாங்கினாலோ ஒரு மெஷின் வாங்கினாலோ மெஷின் ஆச்சு ரிப்பேர் ஆயிடுச்சு, மெயின்டெனன்ஸ் பண்றதுக்கு காஸ்ட் தேவைப்பட்டாலும் அதுல எந்த காஸ்ட் வரணும்? ஃபிக்ஸ்டு காஸ்ட் தான் சார். காசு வேலை செய்யறவங்களுக்கு கூலி கொடுக்கறனாலோ இல்ல வந்து மெட்டீரியல் போய் வாங்கிட்டு வரனாலோ அது என்ன காஸ்ட்? டைரக்ட் லேபர், ஓகே டைரக்ட். சார். வேரியபிள் காஸ்ட். சோ பிரேக் எஸ் சார். வேரியபிள் காஸ்ட் சார். பிரேக் ஈவன் சார்ட் வந்து எதுக்கும் வரையும்? அவுட்புட்க்கும் இன்கம்க்கும் வரையும் சார். சோ காஸ்ட் அவுட்புட் அதாவது என்ன சொல்லுவாங்கன்னா அவுட்புட்னா வந்து குவான்டிட்டி, இன்கம்னா காஸ்ட். எஸ் சார். எஸ் சார். இம்பார்ட்டன்ட் ஃபார்முலா தொகுத்து கொடுத்துருக்கான் ஏஐ. என்னென்ன ஃபார்முலா கொடுத்துருக்கான்? எஸ் சார். பிரேக் ஈவன் அனாலிசிஸ்க்கு வந்து ஃபிக்ஸ்டு காஸ்ட் பை இது டோட்டல் கான்ட்ரிபியூஷன் மார்ஜின் கொடுத்துருக்காங்க சார். அடுத்தது பிரேக் ஈவன் அனாலிசிஸ் ஓகே டோட்டல் காஸ்ட் வந்து ஃபிக்ஸ்டு காஸ்ட் பிளஸ் வேரியபிள் காஸ்ட் இன்டு குவாண்டிட்டி கொடுத்துருக்காங்க சார். அது வேரியபிள் காஸ்ட் இல்ல. நெக்ஸ்ட் டோட்டல் ரெவென்யூ. ஹோல்ட் ஆன். ஃபிக்ஸ்டு காஸ்ட் பிளஸ் வேரியபிள் காஸ்ட் பெர் யூனிட் இன்டு குவாண்டிட்டி. எப்ப வேரியபிள் காஸ்ட் பெர் யூனிட் சொல்லுவோம்ல, அடுத்து டோட்டல் ரெவென்யூ. எஸ் சார்.
டோட்டல் ரெவன்யூ வந்து செல்லிங் பிரைஸ் இன்டூ குவான்டிட்டி கொடுத்துருக்காங்க. செல்லிங் பிரைஸ் சேல்ஸ் ரெவன்யூ நம்பர் ஆஃப் குவான்டிட்டி ப்ராஃபிட். ப்ராஃபிட் வந்து செல்லிங் பிரைஸ் இன்டூ குவான்டிட்டி மைனஸ் டோட்டல் காஸ்ட் சார். வெரி குட். குவான்டிட்டி ஃபார் டார்கெட் ப்ராஃபிட். Fixed cost plus profit divided by contribution margin சார். இதே குவான்டிட்டி ஃபார் டார்கெட் லாஸ். Fixed cost plus loss divided by contribution margin சார். அங்க மட்டும் சின்ன மாற்றம். Minus loss. ஓகே சார். இந்த ஃபார்முலா எல்லாமே நோட் பண்ணிக்கிங்க. கண்டிப்பா ஒரு கேள்வி கரெக்டா உங்களால எழுத முடியும். ஓகே சார். ஃபர்ஸ்ட் பிடிஎஃப்க்கு இதான் வந்து கண்டென்ட். ஸோ நம்ம என்னதான் ஃபுல்லா பார்த்தாலுமே ஃபுல்லுமே இதே தான் இருக்கும் அப்படின்றத ஏஐ வந்து நமக்கு தொகுத்து கொடுக்குது. எஸ் சார். இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸை நமக்கு எடுத்து கொடுக்குது. எப்படி இருக்கு? சூப்பரா இருக்கா? எஸ் சார். அவ்வளவுதான். இப்படி இப்ப எல்லாத்தையும் பிரிச்சு பிரிச்சு நம்ம இது பண்ணோம்னா சீக்கிரமா முடிச்சிடலாம். இதுல எஸ் சார். இம்பார்ட்டன்ட் ஃபார்முலாவும் தொகுத்து கொடுத்துச்சு, கீ கான்செப்டும் தொகுத்து கொடுத்துச்சு, ப்ராப்ளமும் போட்டு கொடுத்துச்சு. எஸ் சார். ஓகே. எஸ் சார். ஸோ இதான் வந்து பியூட்டிஃபுல்லான எஸ் சார். விஷயம். கரெக்டா நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பா ஜேர்னி எடுத்துக்கிட்டாலே பயணம் தான், வேற ஒண்ணும் கிடையாது. அந்த பயணத்தை எடுத்துக்க நமக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். அதுதான் வந்து நம்ம பண்ணணும். ப்ரிப்பரேஷன்ன்றது ஓகே சார். ஃபோக்கஸ்ட் ப்ரிப்பரேஷனா இருக்கும். ஸோ இப்போ இந்த லிஸ்ட் ஆஃப் ஃபார்முலா எழுதிட்டீங்களா? அந்த லிஸ்ட் ஆஃப் கீ டேர்ம்ஸ் எழுதுனீங்களா? ஸோ அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். இப்போ நம்ம ரெண்டாவது பிடிஎஃப் வந்து ஒரு சின்னதா ஒரு பிரேக் விட்டுட்டு ரெண்டாவது பிடிஎஃப் டவுன்லோட் பண்ணிட்டு மறுபடியும் அப்லோட் பண்ணி விடுவோம். சரியா? 2 பிடிஎஃப் ஆரம்பிச்சிங்கல்ல, ஒன்று தான் அப்லோட் பண்ணேன். ரெண்டாவது வந்து நம்ம கண்டினியூ பண்ணுவோம். ஸோ நீங்க என்னன்னா கண்டினியூஸா லேர்ன் பண்ணிட்டே இருக்கணும், கன்சிஸ்டண்டா லேர்ன் பண்ணிட்டே இருக்கணும். அதுதான் இம்பார்ட்டன்ட். தேங்க்யூ சாம்பியன். ஓகே.